உன்னை எதிர்த்தவனும் உனக்கு முன்னாக போராடினவனும் உனக்காக எதிராய் சட்டம் எழுதினவனும் உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவனும் உனக்கு எதிராய் நின்றவனும் உன்னை பரியாசம் பண்ணினவனும் ஏளனம் பண்ணினவனும் உன்னை தூஷணம் பேசினவனும் ஆகிய அத்தனை மனுஷனுடைய வீட்டை தெய்வம் எருக்களமாக்கி போடுவார். கர்த்தருடைய கரமதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமானது, நீ சேவிக்கிற தெய்வம் சத்தியமானவர், கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வே. அக்கினி சூளையை ஏன் கடந்து வருகிறேன், ஏன் சகிச்சுக்கிட்டே வர அப்படி நினைக்கிறீங்களா? உங்க சத்துருக்களே உங்க முன்னாடி பணிய வைப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த அக்கினி சூளைக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கைகளா சச்சு இல்லாம நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேன் பலமுறை கேட்டீர்களே. கர்த்தர் சொல்றார், என் நாம மகிமைக்காக, என் நாம மகிமைக்காக உன் சத்ருவும் உனக்கு முன் பணிய வேண்டும். உன்னை கேலி கிண்டல் பண்ண மனுஷன் வரைக்கும் உனக்கு முன்ன, ஐயா நீ சேவிக்கிற தெய்வம் தான் ஐயா, உண்மையான தெய்வம் ஐயா, என்னை கூட்டு போயா, என்னை அழைச்சிட்டு போயா, அந்த தேவன் எனக்கு போதும் என்று சொல்லுகிற சமயம். இதற்காக தான் இத்தனை பாடுகள். இந்த அக்கினி சூளை கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். இந்த நாளிலிருந்தே இந்த புதிய சகாப்தம் துவங்குகிறது. புதிய கர்த்தருடைய ஆச்சரிய செயல் துவங்குகிறது. தேவனுடைய கிரியை நடக்கிறது. உனக்கு விரோதமாய் புறப்பட்ட கூட்டம் உனக்கு விரோதமாய் கூடின கூட்டம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 54:15 அது கர்த்தருக்கு விரோதமாய் கூடிய கூட்டம், அது கர்த்தருக்கு விரோதமாய் பேசிய பேச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷரே, உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் அதை பழிக்கு பழி வாங்குவார். தேவனுடைய கிரியை நடக்கும். ஹல்லேலூயா. சத்துருக்களும் பணிவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.